ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் ஒரு கமல் சாருக்கு யாரும் பேசலைங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் வந்து கமல் சார் இப்போ டேட்டு கேட்குறக்கோ இதுக்கோ ஜால்ராக்கா சொல்ல. ஏன்னா 1க்கு 3 படம் கமல் சார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க. தானு வந்து ஒரு படம் தான் எடுத்திருக்காரு. இவர் திருப்பதி பிரதேஷ் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க. நான் 3 படம் எடுத்திருக்கேன். அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் வந்து 2 படம் கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிங்க. அதுபோக 19 படம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ராஜ்கமலில். அப்போ எனக்கு தெரியும் கமல் சாரை பற்றி. டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு 2015 மே மாதம் அவர் கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னார். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னார். இவங்களால பணம் ரெடி பண்ண முடியல, இதான் உண்மை. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் இவங்க தான் ஃபோன் பண்ணி, ஏன்னா இதுக்கு வேணால் அருள்பதியும் திருப்பூர் சுமணத்துக்கும் தெரியும், அவங்கள கேட்டால் தெரியும். அதுக்கப்புறம் இவங்க தான் பணம் ரெடி பண்ண முடியல, நீங்கள் டேட் வேறு யாருக்கா கொடுத்துருங்கன்னு 2015 இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. இப்போ திருப்பி இவ்வளோ பெரிய ஒரு நாயகன் ஒரு கமல் சாரை வந்து இவ்வளோ தூரம் மாற்றி மாற்றி எல்லோரும் வச்சு செய்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது.